ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம், அதில் பொதுச் செயலாளராக பிரேமலதா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது விஜயகாந்த் அவர்களின் விருப்பத்தின் பேரில் நடைபெற்றதாக அவர்கள் சொல்கிறாங்க. அதில் விஜயகாந்த் அவர்கள் வந்த நிலை, அவருடைய உடல்நிலை, இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வந்தது. எதற்காக அவரை பாடாப்படுத்துறீங்க, உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு ஓய்வு கொடுத்து மருந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது. ஆனால் அவர்கள் இன்றைக்கி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த மக்களவைத் தேர்தலில் நாங்கள் என்ன கூட்டணிங்கிறத கேப்டன் முடிவு செய்வார், ஆனால் 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒரு அரசியல் கட்சி எல்லோருக்கும் இப்படி சொல்லக்கூடிய உரிமை உண்டுங்கிறது வேறு விஷயம். சரத்குமாரும் அப்படி தான் சொன்னார், நான் முதலமைச்சர் ஆகணும்னு எங்கள் மாமியார் ஆசைப்பட்றாங்கன்னு. ஸோ எல்லா கட்சிக்கும் அந்த ஆசை உண்டு. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், விஜயகாந்த் உடல்நிலைக்கு கூட இருந்தவங்க செஞ்ச துரோகங்களால் தான் அவருடைய இந்த நிலைக்கு ஆச்சு, அதனால தான் துரோகம் பண்ணதுனால தான் விஜயகாந்த் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் சினிமா கலந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. சினிமாவும் இருக்குது, இதில் அரசியலும் இருக்குது. இந்த சொல்ல அரசியல் தான் தூக்கலாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நிச்சயமா இதுல அரசியல் லாபத்துக்காக அவங்க பேசுற பேச்சு தான் இது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விஜயகாந்துக்கு சுற்றி இருந்தவர்கள் செய்த துரோகத்தினாலதான் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா நாம அறிந்த வரையில் அது காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு ஒரு விஷயத்துக்காக. அப்ப அவர் உட்கொண்ட மருந்துகளுடைய அந்த எதிர்வினையினாலதான் அவருடைய உடல்நிலை பாதிப்படைஞ்சதா தான் அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த தகவல். அது இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் மீது உள்ள அந்த அபிமானம் காரணமாகவும் மரியாதை காரணமாகவும் இதை பத்தி யாரும் வெளிப்படையா பேசல, பேசவும் மாட்டாங்க. பட் இதை தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் இப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. இந்த கருத்தை ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு விஜயகாந்த் என்ன மாதிரியான உடல்நிலையோட இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். முக்கியமா ஒரு 2 வாரத்துக்கு முன்பு அவர் உடல்நிலை மிக மோசமான நிலையை அடைந்து ஐசியூல அவருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட விஜயகாந்த் பாத்தீங்கன்னா வீட்டுல ஓய்வு எடுக்காம அவரை கொண்டாந்து இந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சு ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. சோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், பிரேமலதா விஜயகாந்துக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் விஜயகாந்தனுடைய உடல்நிலை, ஆரோக்கியம், அவருடைய பெருமையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அந்த விஜயகாந்த்ங்கிற ஒரு முகத்தை வைத்து இப்ப நமக்கு ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடிக்க முடியுமா அப்படிங்கிற நோக்கம் தான் மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் கூட. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல உண்மை இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அவங்க துரோகம் அப்படின்னு எதை குறிக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப சில தேமுதிக எம்எல்ஏக்கள் ஒரு கட்டத்துல விஜயகாந்த் மீது அதிருப்தி மைக்கேல் ராயப்பன், அருண் பாண்டியன் போன்றவர்கள் அதிமுக பக்கம் போனாங்க. ஒருவேளை அதைத்தான் இவங்க மீன் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப விஜயகாந்துக்கு இவர்கள் இப்படி ஒரு துரோகத்தை பரிசாக கொடுத்தனால்தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை ஒரு மக்களிடம் ஒரு அனுதாபத்தை தேட முயற்சி பண்றாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, ஒரு கட்சியில இருக்கிறவங்க இன்னொரு கட்சிக்கு போறது, வேறொரு கட்சியில உள்ளவங்க இந்த கட்சியில வர்றது அப்படிங்கிறது இந்த அரசியல் வியாபாரத்துல தினமும் நடக்கிற ஒரு விஷயம். அது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து அதனால அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படின்னா, விஜயகாந்தனுடைய மன உறுதியையே இவங்க கேலி பண்றதா தான் நான் அர்த்தப்படுத்திக்கிறேன். நிச்சயமா அது உண்மையாக இருக்காது. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அவர் ரசிகர் மன்றங்களை நம்பி ஆரம்பித்தார். அவர் தொடக்க காலத்தில் அவருடன் இருந்த ரசிகர் மன்ற தலைவர்களே சில பேர் போயிட்டாங்க. அந்த 2016 காலகட்டங்களில் 2011 அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ கொஞ்சம் பேர் ஜெயலலிதா அம்மையார்ட்ட போய் அப்படியே அதிமுக தனி அணியாக இருந்தாங்க, தேமுதிக தனி அணியாக. மாஃபா பாண்டியராஜன்லாம் அப்போ போனவர் தான். அதற்கு பிறகு 2016 மக்கள் நல கூட்டணி வந்தப்பையும் அந்த மேற்கு மண்டலம் கொங்கு பகுதியிலிருந்து ஒரு 3 பேர் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க அப்படியே திமுக ஆதரவாளராக மாறினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருப்பாங்களோ, அதாவது நம்ம முக்கியமான முடிவு எடுக்கும்போது இவர்களெல்லாம் இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, கேப்டன் கூட ரசிகர்களாக இருந்தவங்க, போஸ்டர் ஒட்டி வளர்ந்தவங்க, அவரை மாதிரியே ஃபங்க் வச்சுக்கிட்டவங்க, அந்த ஈரோடு எம்எல்ஏவை யாரோ ஒருத்தர்லாம் பார்க்க அப்படியே இருப்பார். விஜயகாந்த் தானே உங்களை எம்எல்ஏ ஆக்குனாரு,
உங்களை போஸ்ட் ஓட்டின தொண்டனை எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தார்ல, நீங்கெல்லாம் போயிட்டீங்களே, அந்த அதிர்ச்சியில தான் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்களோ பிரேமலதா? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இது ஒரு அனுதாபம் தேடுவதற்கான ஒரு முயற்சியா தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, அரசியல்னாலே துரோகமும், சூழ்ச்சியும், வஞ்சகமும் நிறைந்த ஒரு ஏரியா. அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜயகாந்த் உருவெடுக்கும் போது, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்த்தது தான். எல்லாத்துக்கும் மேல, இப்ப அவங்களுடைய கூற்றுப்படியே வச்சுக்கிட்டா, இவர்களெல்லாம் போனதுனால தான் தேமுதிக பலவீனப்பட்டதா? கிடையாது. அப்புறம் இவர்களால் தான் தேமுதிக உருவானதா? அதுவும் கிடையாது. ஏன்னா தேமுதிக என்ற கட்சியே விஜயகாந்த் என்கிற ஒரு தனி நபரை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னொன்னு, விஜயகாந்துக்கு அது தெரியும். இந்த இத்தனை கூட்டமும் நம்ம முகத்துக்காகத்தான், நமக்காகத்தான் அப்படின்னு விஜயகாந்துக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எத்தனை பேர் கட்சியை விட்டு போனாலும் கவலைப்படுகிற கேரக்டர் கிடையாது விஜயகாந்த். இன்னொன்னு, இந்த கூட்டமே நமக்குத்தான் அப்படிங்கும்போது யாரு போனா அவருக்கு என்ன கவலை? அதனால அது நிச்சய காரணமாக இருக்காது அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன். இன்னொன்னு, விஜயகாந்தோடைய கேரக்டர் நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்திருக்கோம். மற்றவர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அவருடைய தன்னுடைய கருத்தை எல்லாம் மாத்திக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயத்துல அவர் பாத்தீங்கன்னா அந்த கருத்தை நம்பிட்டார் அப்படின்னா அதுல உறுதியா இருப்பாரு. சோ அப்படிப்பட்டவர் தான் விஜயகாந்த். அதனால இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக விஜயகாந்தை மனதளவில் பாதித்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு விஜயகாந்த் முதலமைச்சரா இருந்தாரு. அவருடைய கட்சியை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் அணி மாறுறாங்க, கட்சி மாறுறாங்க, அல்லது ராஜினாமா பண்றாங்க. அதனால அவருடைய முதலமைச்சர் பதவி போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்க லாஜிக்கா எடுத்துக்கலாம். அந்த முதல்வர் பதவி போன அதிர்ச்சியில் அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது, இந்த மாதிரி சீரியஸா போயிடுச்சு அப்படின்னு நீங்க ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். விஜயகாந்த் அந்த நிலைமைகளுக்கெல்லாம் இன்னும் வரல. அவரும் ஒரு கட்சி தலைவராக இருந்தார். இவர்கள் வெளியேறதெல்லாம் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படல. அதனால நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் அதே நேரம் பிரேமலதா விஜயகாந்த் ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இந்த விஷயத்தை இன்னைக்கு இதை பத்தி பேசுறாங்க. இன்னொன்னு, இது உண்மையாக இருக்கும் பட்சம் இவங்க என்றைக்கோ இதை பத்தி பேசியிருக்கலாமா? இன்றைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? சோ அப்ப தேர்தல் வரும்போது தங்கள் பக்கம் ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காக கூட இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பேசியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க தேர்தல்னு சொன்னதுனால எனக்கு இந்த கேள்வி வருது. அவங்க இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்தியா கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணியா? இன்னைக்கு இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய விவாதமாயிருக்கு. பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு. ஆனால் ஹிந்தி பெல்ட்டில் திருப்பி பாஜக ஜெயிச்சிருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணி ஒழுங்காக போட்டி போடலைங்கிற விமர்சனத்தை தமிழ்நாட்டில் உள்ள பலரும் விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணலை, இப்பயும் புரிய மாட்டேங்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிரேமலதா அவர்கள் இது குறித்து எதுவுமே பேசாமல் அதையெல்லாம் கேப்டன் முடிவு செய்வார். பாஜக கூட்டணியா பாஜக இல்லாத கூட்டணியான்னு விஜயகாந்த் முடிவு செய்வாருங்கிறாங்க. இந்த பதிலை எப்படி புரிந்து கொள்வது? இவங்க எப்படி பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுப்பாங்களா, இல்லை ஒரு இந்தியா கூட்டணி ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்களா? இவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க பிரேமலதா? இல்ல, முதல்ல 2 விஷயத்த சொல்லியிருந்தேன். என்னன்னா, இப்ப எதற்கெடுத்தாலும் கேப்டன் முடிவு செய்வார், கேப்டனின் முடிவின்படிதான் நான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன், கேப்டன் தான் அடுத்த முதலமைச்சர் யாருன்னு தீர்மானிப்பாரு, தேமுதிக தான் முதலமைச்சர் அவரெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, விஜயகாந்த் என்ன நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கொண்டாந்து பொதுக்குழுல உட்கார வச்சு மக்களை பார்க்க வச்சுட்டீங்க. அவரால் சுயமாக ஒரு இருக்கையில உட்கார கூட முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு. பின்னால ஒருத்தர் பிடிச்சுக்கணும், இந்த பக்கம் பிடிச்சுக்கணும், இந்த பக்கம் பிடிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு சுய நினைவற்ற நிலையில இருக்காரு. நாம எங்க இருக்கோம், நம் எதிரில யாரு உட்கார்ந்து இருக்காங்கிறதே விஜயகாந்துக்கு தெரிஞ்சிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் யாரு என்ன பேசுறாங்கிறது அவரால் நிச்சயமா விளங்கி கொள்ள முடியாத ஒரு சிக்கலான ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்காரு. அவர் இதை முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறதே மக்களையும் இப்ப நம்மை போன்ற ஊடகவியலாளர்களையும் முட்டாளாக்குற ஒரு விஷயம். ஆனா பிரேமலதா இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. விஜயகாந்த் சொல்படி, கேப்டன் சொல்படின்னு மாறி 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை விஜயகாந்த் இவங்க இந்த பொதுவெளிக்கு கொண்டு வராமல் வீட்டுக்குள்ளேயே வைத்திருந்தால் கூட அந்த கூற்றை சில பேர் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், விஜயகாந்த் வீட்டுல இருக்காரு, பட் அவர் சொல்லி இவங்க பண்றாங்க அப்படின்னு நம்பி இருப்பாங்க. ஆனா நீங்களே பொதுவெளியில கொண்டாந்து உட்கார வச்சுட்டு விஜயகாந்த் என்ன நிலைமையில இருக்காருங்கிறத நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு மறுபடியும் விஜயகாந்த் சொல்லித்தான் இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கேலி கூத்தான விஷயம். நிஜமாகவே இந்த போக்கை அவங்க மாத்திக்கணும். அதுக்கு அடுத்து இவங்க இந்தியா கூட்டணியா அல்லது பாஜக கூட போறாங்களா அப்படின்னா அதை முடிவு பண்ணுகிற இடத்துல இவங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவங்களை சேர்த்துக்கலாமா வேணாமாங்கிற நிலைமை அந்த அந்த கட்சிகளுக்கு தான் இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் தேமுதிகவை நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கலாம். பாஜக தான் தேமுதிக வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம்.
இவர்கள் கூட்டணியை முடிவு பண்ணுகிற இடத்தில் இல்லை. உங்களுக்கு தெரியும் 2021 தேர்தலில் இவர்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 0.5% கீழே தான். அப்ப இன்னொன்னு, விஜயகாந்த் உடல் நலிவுற்ற பிறகு தேமுதிகங்கிறது கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து காணாமல் போன ஒரு கட்சியா தான் இருக்கு. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா இது தமிழகம் தழுவிய கட்சி கூட இல்ல. விருகம்பாக்கத்திலும் கோயம்பேடு இருக்கிற தலைமை அலுவலகத்தில் மட்டுமே இயங்குகிற ஒரு கட்சியா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து என்ன கூட்டணின்னு முடிவு பண்ணுங்கிற இடத்தில் வந்து இல்ல. அதே நேரம் இப்படியெல்லாம் பேசித்தான் அவர்கள் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தேமுதிக தொடங்கின காலத்திலேருந்து நீங்கள் கவனித்தவர், விஜயகாந்தனுடைய ஆரம்பகால சினிமாவிலிருந்து அவருக்கு நெருக்கமான நண்பர் நீங்கள். 2005 அவர் கட்சி தொடங்கும் போது அவர் ஒரு தமிழ்நாடு தழுவிய கட்சி தானே. திமுக அதிமுகவுக்கு அடுத்த தமிழ்நாடு முழுவதும் வட்டச் செயலாளரும் கிளை செயலாளரும் எல்லா கிராமத்திலும் கொடி பறக்கிற ஒரு கட்சின்னு தேமுதிகவை சொல்லுவாங்க. நாகர்கோவில்லையும் இருக்கும், கும்மிடிப்பூண்டிலையும் இருக்கும், டெல்டா பகுதியான கும்பகோணம் தஞ்சாவூர்லேயும் இருக்கும். அப்படிப்பட்ட கட்சியாக இருக்குது. ஜாதிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு சொல்லப்பட்ட கட்சி. ஏன் 2019 தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறதுக்கும் அன்புமணி ஜெயிக்கிறதுக்குமே தேமுதிக காரணம்லாம் அன்றைய அரசியல் பார்வையாளர்கள் கணிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் விருகம்பாக்கம், வலசரவாக்கம், வடபழனிங்கிற ரேஞ்சுக்கு அதை சுருக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு கட்சி தேஞ்சு போச்சுன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமா. ஏன்னா இப்ப ஒரு கட்சி வளர்ந்திருக்கா அல்லது வந்து பலவீனப்பட்டிருக்கா அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள், பிறகு தேர்தல்களில் அந்த கட்சி வாங்கிய வாக்கு சதவீதத்தை வச்சுதான் நம்ம வந்து எடை போட முடியும். அப்படிதான் இந்த கருத்தை கூட நான் சொன்னேன். இப்ப தேமுதிக பாத்தீங்கன்னா இப்ப 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 தேர்தல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9% வாக்குகள் அவங்க வாங்கினாங்க. அதே 2021 பாத்தீங்கன்னா ஒரு 0.4% தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும் போது இப்ப அந்த கட்சி எந்த அளவுக்கு வந்து பலவீனப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த தேமுதிகவுடைய இன்றைய நிலைமைக்கு விஜயகாந்தின் உடல்நிலை மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா விஜயகாந்த் ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த கட்சி மீது மக்களுக்கு வந்து மெல்ல அதிருப்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு 2-3 காரணங்கள். ஒரு பக்கம் விஜயகாந்தோடைய ஆட்டிடியூடு, அந்த எதிர்கட்சி தலைவராக எல்லாம் இருக்கும் போது அவர் நடந்து கொண்ட விதம், முக்கியமாக ஊடகவியலாளர்களிடம் அவர் நடந்து கொண்டது, அந்த நாக்கை துருத்திக்கிட்டு அந்த வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு ஓங்கி அடிச்சா அப்படின்னு வந்த அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே ஒரு கட்டத்தில், அதுவரை விஜயகாந்தை ஆதரித்தவர்களுக்கு விஜயகாந்த் மீது ஒரு பெரிய அதிருப்தியும் ஆத்திரமும் ஏற்பட்டது வந்து நமக்கு நிச்சயமா தெரியும். இன்னொரு பக்கம் அந்த கட்சி, அதாவது திமுக அதிமுகவுக்கும் மாற்றாக இவர்கள் வந்து ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில தான் தேமுதிகவுக்கே மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவை வந்து மக்கள் கொடுத்தாங்க. இன்னொன்னு, திமுக மீது இவர்கள் எல்லா காலத்திலும் சொல்லிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவங்க வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க. கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து வலுவாக வச்சாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவில் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் சசிகலா, தினகரன் அப்படிங்கிற அங்கவும் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லித்தான் இவங்க வந்து அரசியலுக்கே வர்றாங்க. ஆனா அதே தேமுதிக ஒரு கட்டத்துல பிரேமலதாவுக்கு பதவி, பிரேமலதாவுடைய தம்பி சுதீப்புக்கு பதவி அப்படின்ட்டு தேமுதிகவும் ஒரு கட்டத்துல குடும்ப கட்சியா மாறினது. சோ இதுவும் கூட மக்களுடைய அதிருப்திக்கெல்லாம் காரணமா இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல விஜயகாந்துடைய அந்த உடல் நலிவுற்றது, இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு தேமுதிகவை தமிழ்நாட்டில் இருந்து மெல்ல மெல்ல காணாமல் போக வச்சிருச்சு அப்படிங்கிறத யதார்த்தம். நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த கட்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், எதிர்கால தேர்தலில் வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தது உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தேமுதிக தொண்டர்களின் நம்பிக்கையே இந்த கட்சி இழந்துருச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ரசிகர்கள் தொண்டர்களே மனம் ஒரு அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க, ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைக்கு போயிட்டாங்க தேமுதிகல. அப்போ தேமுதிக வந்து அவர்கள் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறதுனா தனித்து நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்கா, இல்லை தனித்து நிற்கக்கூடிய துணிச்சல் இருக்கா அவங்களுக்கு? ஒரு தனித்து நின்று பார்ப்போம். ஏன்னா பாமக ஒரு முறை தனித்து நின்று பார்த்தாங்க. நிறைய கட்சிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல கட்சிகளுமே விசிகாலேருந்து தனித்து ஒரு தேர்தலாக நின்று பார்த்துருக்குறாங்க. அப்போ தேமுதிக நம்ம தனித்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்களா, இல்லை எப்படியாவது திமுக அல்லது அதிமுகங்கிற மாதிரி முடிவு எடுப்பாங்களா? தனித்து நிற்பதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. என்னன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப தேர்தலில் வந்து ஒரு பெரிய கட்சிகளோட ஒரு சிறிய கட்சி கூட்டணி அமைப்பதற்கு வந்து சில காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா, தேர்தலுக்கு செலவு பண்ணுவதற்கு ஒரு பெருந்தொகை தேவைப்படும். இப்ப நீங்க தனிச்சு நின்னா அந்த தொகையை வந்து இவர்களே வந்து முதலீடு பண்ணணும். அந்த அளவுக்கு பார்த்தா இவங்க வந்து இறங்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கட்சியோட போகும்போது
அந்த செலவை எல்லாமே அந்த கட்சி, அந்த கூட்டணியில யாரு லீட் பண்றாங்களோ அவங்களே அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அதில் ஒரு பகுதியை செலவு பண்ணிட்டு ஒரு பகுதியை வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் வழக்கமா பல தேர்தல்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கும் அது பொருந்தும். என்னன்னா இப்ப 234 தொகுதியிலையும் இவங்க தனித்து நிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து எத்தனை கோடிகள் செலவாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாம சமீப தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற போக்கம் வந்து ஒரு பெரிய அளவுல வளர்ந்துருச்சு. ரூ. 100 200 கொடுத்தது போய் இன்றைக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 15,000ங்கிற அளவுக்கு விலைவாசி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ அந்த அளவுக்கு செலவு செய்து இவர்களால் நிச்சயமாக தனித்து நிற்க முடியாது. இன்னொன்னு தேமுதிக வந்து இந்த தனித்து நிற்கும் எண்ணத்தில் இருந்து விலகி கூட்டணிகள்ல வந்து ஐக்கியம் ஆகிறது தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. நம்ம கடந்த தேர்தல்களே தான் பார்த்தோம். இங்கேயும் பேச்சுவார்த்தை, அங்கேயும் பேச்சுவார்த்தை. கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி பேரத்தையே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ருசி கண்டுட்டாங்க. அதனால அடுத்த தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு வழியைத்தான் பயன்படுத்துவாங்களே தவிர அந்த தனித்து நிற்கிற தற்கொலை முடிவை நிச்சயமா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல தேமுதிக அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன்ங்கிறது விஜயகாந்த் தான், பிரேமலதா கிடையாது. அப்ப விஜயகாந்த் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில வந்து அவரை கூட்டிட்டு நீங்க நிச்சயமா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாது. அதையும் மீறி இவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்க அப்படின்னா அதுவே அவர்களுக்கு நெகட்டிவாக மாறிடும். என்னன்னா நேற்றைய இந்த பொதுக்குழுல விஜயகாந்தை அவர்கள் அங்க பொதுவெளியில் அமர வைத்தது நீங்க சமூக ஊடகங்கள்ல போய் பாத்தீங்கன்னா பிரேமலதாவை பத்தி கடுமையான விமர்சனங்களை வந்து மக்கள் முன் வைக்கிறாங்க. அதான் இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா அங்க அவரை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா மக்களுடைய அனுதாபம் நம்ம மேல வரும் அப்படின்னு நினைச்சாங்க. மாறாக மக்களுடைய ஆத்திரம் தான் இவர்கள் மீது திரும்பி இருக்கு. அதனால தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜயகாந்த கூட்டிட்டு போறதும் கூட இவங்களுக்கு பேக் ஃபயரா மாறிடும். அதை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழல் வந்துருச்சுங்கிறாங்க. இந்த நேரத்தில் பலரும் சொல்ற விஷயம், மக்கள் நல கூட்டணிக்கு போகாம அவர் கலைஞர் அப்ப கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருந்தார். அந்த பழம் நழுவி பாலில் விழும் என்று எதிர்பார்க்கிறேன்னு அவர் சொன்னதை வந்து எல்லாரும் போட்டு காமிச்சு, ஒழுங்கா திமுகவோட போயிருந்தா மிகப்பெரிய எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களும் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுலாம் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கிய சக்தியாக விஜயகாந்த் இருந்திருப்பாரு. அந்த நேரத்தில் அவர் எடுத்த தவறான முடிவு தான் காரணங்கிறாங்க. அது இந்த அரசியல் பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அப்படி போயிருந்தா தேமுதிகவுக்கு இந்த நிலை வந்திருக்காதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை எப்படி இருந்தாலும் தேமுதிக இந்த நிலைக்கு தான் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஒருவேளை அன்றைக்கு அவர் கருணாநிதியின் அழைப்பை ஏற்று போயிருந்தா அவருக்கு வந்து வெற்றியும் கூடுதல் எம்எல்ஏக்களும் கிடைச்சிருப்பாங்க. அதெல்லாம் மாற்றாங்க. ஆனா இங்க அந்த கட்சி பலவீனமானதற்கு விஜயகாந்தனுடைய உடல்நிலை தானே முக்கியமான காரணமா இருக்கு. அதனால அதை வைத்து அன்றைக்கு அது நடந்திருந்தால் இவர் ஆரோக்கியமா இருந்திருப்பாரு, கட்சி வந்து பெரிய அளவுல வந்திருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் செய்த தவறாக நான் நினைப்பது என்ன அப்படின்னா அவர் முதலில் கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து தான் அரசியலுக்கு வந்தார். அது ஆரம்பத்தில் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலனாலும் அடுத்தடுத்த தேர்தலில் இப்ப உதாரணமா அவர் தொடர்ந்து தனித்து நின்று இருந்தா ஒவ்வொரு தேர்தலிலும் அவருக்கான வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கும். ஒரு கட்டத்துல ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இல்லாத ஒரு சூழல் உருவாகும் போது அடுத்து விஜயகாந்த் அப்படின்னு ஒரு நிலைமை உருவாகி இருக்கும். அதை வந்து ஜெயலலிதாவோட அந்த அதிமுக கூட்டணிக்கு போனதின் மூலமாகவே விஜயகாந்த் இழந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அன்றைக்கு அந்த முடிவை எடுக்காமல் இப்ப இன்றைக்கு சீமான் எல்லாம் பாருங்க எத்தனை தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து அவர் தனித்து நின்றுகிட்டே இருக்காரு. சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு முடிவை அன்றைக்கு விஜயகாந்த் எடுத்திருந்தா அவரை வந்து ஒரு பெரிய இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கு, ஒரு பெரு வெற்றியை மக்கள் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக என்பதை தாண்டி ஏன்னா அவர்களும் வந்து ஒரு மாற்று அரசியலுக்காகத்தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்பவராக விஜயகாந்த் இருந்திருக்கலாம். இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். அவருக்கு தனிச்சு நின்னே அவ்வளோ விழுக்காடு வாக்கு கிடச்சிச்சு, அவர் எம்எல்ஏ ஆனார். ஆனால் கூட்டணி வைக்க போய் தான் எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து அதிமுக துணையில் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. தனித்து நின்றிருந்தால் கட்சி தொண்டர்களுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு இல்லை, எம்பி வாய்ப்பு இல்லை, கூட்டணி வைக்காமல் தனிச்சு நின்னா கிடைக்காது, ஆனால் நல்ல பேர் மட்டும் கிடைக்கும்னா அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்காக கூடிய கூட்டம், அந்த நபர்கள் காசு செலவழிக்கிறவங்க அவங்களாம் கலந்து ஓடிடுவாங்களே. தேர்தல் அரசியல் தான் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. இல்ல அதுதான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைத்தது, எம்எல்ஏக்கள் கிடைத்தாங்க, அது எல்லாமே சரிதான். அதே நேரம் தனித்து நின்றிருந்தால் ஒரு 2-3 தேர்தல்களில் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த சூழல் விஜயகாந்துக்கு சாதகமா மாறி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து மக்களை சந்திக்கிறது, வாக்கு வாங்குறது என்பதை தாண்டி
அங்க வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலை முன்னிறுத்தி வந்து ஒரு வியாபாரம் நடக்குது. பல கோடிகள் கைமாறுகிற ஒரு வியாபாரம் நடக்குது. சோ அந்த வியாபாரத்துல இவங்க ருசி கண்டதாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல அதை தனித்து நிற்பதுங்கிற ஒரு முடிவை வந்து இவங்க கைவிட்டுட்டு அந்த கூட்டணி அப்படிங்கிற இடத்தை நோக்கி போயிட்டாங்க. சோ அதனால இவரும் ஒரு வழக்கமான ஒரு அரசியல் கட்சி தான், இவங்களும் ஒரு வழக்கமான அரசியல்வாதி தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள் கிட்ட வந்துருச்சு. அதுதான் நான் சொல்ல வந்தது. விஜயகாந்தை நடிகராக பார்த்தவர் நீங்கள். அதுக்கப்புறம் கட்சி தொடங்கும்போது பார்த்தவர் நீங்கள். கட்சி தொடங்கும் ஆசையில் அவர் பல படங்கள் நடிக்கும் போதும் அது குறித்து பத்திரிகையில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தவர் நீங்கள். அதற்கு பிறகு அதனுடைய கூட்டணி, அதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, என்னென்ன நடக்குது, அது பேசின விஷயத்திலிருந்தே மாறி நடந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்தவர் என்ற முறையில் இப்போது தேமுதிக எந்த நிலையில் வந்து நின்று கொண்டு இருக்கிறது என்பது வரை ரொம்ப விரிவாக மக்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதையும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக விரிவாக விலாவரியாக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.